எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் மைண்டு சரியில்லை, மனசும் சரியில்லை. ஸோ நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் எதிர்பார்க்காம இந்த இடம் எனக்கு வந்தது. ஸோ இதை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் ட்ரை பண்ணுவேன். அதை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஏன்னா நிறைய பேர் கீழே தள்ள பார்த்துருக்காங்க, நிறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு நான் இருந்திருக்கேன். எனக்காக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நான் கிடையாது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் சொல்கிறேன், என் ஃபாலோவர்ஸுக்கு தேங்க்யூ. ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ நான் அதை ரியாக்ட் பண்ணிடுவேன். அப்படி நான் ரியாக்ட் பண்ணிட்டேன்னா, ஐயோ ரம்யா கெட்ட பொண்ணு, கெட்ட வார்த்தை பேசுகிறா, இப்படி ரியாக்ட் பண்ணுறா, ஸ்டேஜில் ஆட்டிடியூட் காட்டுறா, அது இதுன்னு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் என்ன வேணால் என்னை பற்றி பேசுவீங்க. அதுக்கு நான் ஆடியன்ஸை பார்க்கவும் மாட்டேன். நான் சிரித்தாலும் தப்பு, சிரிக்கலனாலும் தப்பு. அதனால நான் அமைதியாக நான் பாட்டுக்கு நான் போகிறேன்னா அவங்கவுங்க வழி என்னன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இதுதான் மேட்ரு. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நான் அவ்வளோ ஈஸியாக என் லைஃப்லேருந்து ஒருத்தங்களை இப்படி தூக்கி எறிய மாட்டேன். ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ என்னன்னு எனக்கு ரொம்ப தெரியும். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் அனாதை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு பாசம் காட்டுற ஒரு ஆள் கூட முக்கியம். மனுஷனோட வேல்யூ தெரியும், ஒரு மனுஷனோட வேல்யூ தெரியும். அவங்க அன்புக்காக நான் ஒருத்தங்க அன்புக்காக நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாய் பாடப்பட்டிருக்கேன். எதுவுமே இல்லாமல் அனாதை மாதிரி வளர்ந்துருக்கேன். ஸோ ஒரு பர்சனோட வேல்யூ எனக்கு தெரியும். நான் இப்படி ஆட்டிடியூடாக இப்படி ஆகிறதுக்கு காரணமே இதுதான். எனக்கு எதுவுமே கிடையாமல் நான் கல் மாதிரியே எனக்குன்னு எதுவுமே இல்லாமல் நான் தனியாக வளர்ந்து நான் இந்த மாதிரி கல் மாதிரி ஆகிட்டேன். ஸோ ஒரு பர்சன் நம்ம மேலே பாசம் காட்டுறாங்கன்னா அந்த பர்சன் ரொம்ப எங்கள் லைஃப்பில் தேவைப்பட்ட ஆளுன்னு நினைக்கிற ஆளு நான். ஓகேவா? ஸோ என் லைஃப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்த அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன். அது விட்டேன்னா அது எதுவாக இருந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன்.